போன வீடியோவில் கோள்கள் பண்புகள் அது வந்து அட்டவணை போட்டு பார்த்தாச்சு. கோள்களுடைய பண்புகள் அது என்ன நிறத்தில் இருக்குது இதெல்லாங்கிறத வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. இப்போ வந்து சூரிய மண்டலத்தில் வேறு என்னென்ன எல்லாம் இருக்குங்கிறத வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து சிறு கோள்கள், வால்விண்மீன், வீல் கற்கள் இதெல்லாம் வந்து அந்த சூரிய மண்டலத்தில் வந்து இருக்குது. அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா சிறுகோள்கள்னால் என்னென்னு வந்து பார்க்கலாம். சிறுகோள்கள்னால் என்ன அப்படின்னா வந்து செவ்வாயோட சுற்றுப்பாதைக்கும் வியாழன் கோள் இருக்கு இல்லையா, அதோட சுற்றுப்பாதைக்கும் இடையில வந்து நிறையவே ஒரு பாறை துண்டுகள் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா வந்து சிறுகோள்கள் என்று அழைக்கப்படுது. செவ்வாயோட சுற்றுப்பாதைக்கும் வியாழனோட சுற்றுப்பாதைக்கும் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. இதோட 2 பாதைக்கும் இடையில வந்து பாறை துண்டுகள் வந்து அதை வந்து அந்த கோளை வந்து சுற்றி வரும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து சிறுகோள்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த சிறுகோள்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து எது ரொம்ப பெரிய கோள் அப்படின்னா வந்து செரஸ் அப்படிங்கிறதான் வந்து அந்த இருக்கிற கோள்கள்லேயே வந்து மிக பெருசு. செரஸுங்கிறத வந்து மிகப்பெரிய சிறுகோள். சரிங்களா, மிகப்பெரிய சிறுகோள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதோட விட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 946 கிலோமீட்டர் வந்து அது விட்டம். அந்த மிகப்பெரிய செரஸ் கோள் இருக்கு இல்லையா, அதோட விட்டம் என்ன அப்படின்னா வந்து 946 கிலோமீட்டர். பூமி மீது அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம பூமி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிறுகோள் வந்து விழுன்றாங்க. அதோட விட்டம் எவ்வளோ அப்படின்னா வந்து 10 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. 10 கிலோமீட்டர் அகலம். பூமி மேலே விழுகிற சிறுகோளோட அகலம் வந்து 10 கிலோமீட்டர். ஆனால் செரஸோட விட்டம் வந்து 946 கிலோமீட்டர். ரெண்டுத்துக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. செரஸோட தான் வந்து 946. பூமி மேலே விழுகிற சிறுகோளோட விட்டம் வந்து 10 கிலோமீட்டர் அகலம் உடையது. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து வால்விண்மீன்னா என்னன்னு பார்க்கலாம். வால்விண்மீன்னா நீள்வட்ட பாதையில் வந்து பூமி வந்து நீள்வட்ட பாதையில் தான் வந்து சுற்றி வருது. அப்படி எல்லா கோளுமே வந்து நீள்வட்ட பாதையை தான் வந்து சுற்றி வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நீள்வட்ட பாதையில் வந்து சூரியனை சுற்றி தூசு மற்றும் பனி வந்து இருக்குது இல்லையா, அதை தான் வந்து சூரியனை சுற்றி வந்து அந்த தூசு, அந்த பனி, அந்த பொருட்கள்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதை தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வால்விண்மீன் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வால் இருக்குது. அது எப்படி உருவாகும் அப்படின்னா வந்து அது வந்து ஆவியாகி அந்த சூரியனை வந்து நெருங்கும் போது அந்த தூசிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து சூரியனை நெருங்கும் போது ஆவியாகி தலை மற்றும் வால் உருவாகுது. சரிங்களா. இந்த சூரியனை வந்து இந்த வால்விண்மீன் சூரியனை வந்து தூசு மற்றும் அந்த பனி நிறைந்த பொருட்கள் வந்து நெருங்குறப்ப அந்த சூரியனோட ஹீட்டு வந்து அந்த ஆவியாகி தலை மற்றும் வால் உருவாகுது. சரிங்களா. அந்த உருவாகிறதுலேயே பெரிய வால்வின் வந்து எவ்வளோ பெரிய வால் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னா வந்து 160 பில்லியன் கிலோமீட்டர் நீளமுடைய வால் வந்து இருக்குது. பெரிய வால்வின் மீனுக்கு வந்து 160 பில்லியன் கிலோமீட்டர் நீளமுடைய வால் ஒன்று இருக்குது. இந்த வால்விண்மீன்லே வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து இன்னொரு விண்மீன் வந்து தோன்றுது. அது என்ன விண்மீன் அப்படின்னா வந்து ஹாலி வால்விண்மீன். இந்த வால்விண்மீன்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து இன்னொன்று தோன்றும். அது என்ன அப்படின்னா ஹாலி வால்விண்மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹாலி விண்மீன் வந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து உருவாகும் அப்படின்னா வந்து 76 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இந்த ஹாலி விண்மீன் வந்து தோன்றுது. அது எப்போ லாஸ்ட்டாக வந்து உருவாகிருக்கு அப்படின்னு வந்து 1986 வந்து உருவாகிருக்கு. அதுக்கடுத்து எப்போ இனிமேல் உருவாகும் அப்படின்னா வந்து 2062 வந்து இந்த ஹாலி வால்விண்மீன் வந்து தோன்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விண்கற்கள் மற்றும் விண்மீன் கற்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். விண்கற்கள்னால் என்னென்னா சிறு பாறை துண்டுகள் வந்து சூரிய மண்டலத்தை வந்து சுற்றி வரும். அதுதான் வந்து விண்கற்கள். இந்த விண்கற்கள் வந்து முழுசாக எரியாமல் பாதி வந்து அந்த பூமியில் டக்குன்னு விழுகும் இல்லையா, அதுதான் வந்து விண்மீன் கற்கள். முழுசாகவே இந்த
விண்கற்கள் வந்து எரியாமல் பாதி விழுகிறது வந்து விண்வீல் கற்கள். சரிங்களா, விண்வீல் கற்கள் ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. கீழே விழுகிறது வந்து விண்வீல் கற்கள், சிறு பாறை துண்டுகள் தான் வந்து விண்கற்கள். அடுத்து வந்து இதில் என்ன துணைக்கோள்கள் வந்து பார்த்தலாம். துணைக்கோள்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துணைக்கோளில் சூரிய மண்டலத்தை சுற்றி வந்து கோள்கள் சுற்றும். அந்த கோள்களை சுற்றி வர்றது தான் வந்து என்ன அப்படின்னா வந்து துணைக்கோள். சூரியன் வந்து நடுவில்னு வச்சுக்கோங்க. சூரியன் நடுவில் இருக்குது, கோள்கள் வந்து அதை சுற்றி வரும். அந்த கோள்களை திருப்பி சுற்றி வர்றது தான் வந்து அந்த கோள்களை திரும்பவும் சுற்றி வர்றது தான் வந்து துணைக்கோள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. துணைக்கோள்லேருந்து தனிப்பட்டதான் வந்து இந்த நிலவுகள். சரிங்களா, இந்த நிலவுகள் வந்து எது எதுக்கு இருக்குது அப்படின்னா வந்து புதன் மற்றும் வெள்ளி, இந்த 2 கோளை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து நிலவு இருக்குது. புதனுக்கும் வெள்ளிக்கும் மட்டும் வந்து நிலவு கிடையாது. மற்ற எல்லா கோள்களுக்குமே வந்து நிலவு இருக்குது. அதுக்கடுத்து வந்து சுற்றியக்க திசைவேகம் அப்படின்னா என்னென்னா, செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, செயற்கைக்கோள் வந்து வட்டப்பாதையில் சுற்றி வரும் இல்லையா, அந்த சுற்றி வர்றதுக்கு தேவைப்படுற திசைவேகம் தான் வந்து சுற்றியக்க திசைவேகம். செயற்கைக்கோள் வந்து சுற்றுவதற்கு தேவையான திசைவேகம் தான் வந்து சுற்றியக்க திசைவேகம். முதல் செயற்கைக்கோள் எப்போ வந்து உருவாச்சு அப்படின்னா வந்து 1956 வந்து ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் தான் வந்து முதல் செயற்கைக்கோள். ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் தான் வந்து முதல் செயற்கையான துணைக்கோள். இது வந்து எப்போ உருவாயிருக்கு அப்படின்னா வந்து 1956. இந்தியாவில் தான் வந்து ஆரியபட்டா செயற்கைக்கோள். இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் 1975. அப்போ தான் வந்து ஆரியபட்டா செயற்கைக்கோள் வந்து உருவாயிருக்கு. அடுத்து வந்து புவிநிலை செயற்கைக்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பூமியோட சுழற்சிக்கு வந்து ஒரே நிலையில் இருக்கக்கூடிய பூமியின் அது சுற்றுது இல்லையா, அந்த சுழற்சிக்கு வந்து ஒரே நிலையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் தான் வந்து புவிநிலை செயற்கைக்கோள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புவியோட சுழற்சிக்கு வந்து ஒரே நிலையில் இருக்க செயற்கைக்கோள் தான் வந்து புவிநிலை செயற்கைக்கோள். இந்த சுற்றியக்க திசைவேகத்துக்கு ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். இதோட வாய்ப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இதோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா வந்து √GMR+H/R+H தான் வந்து இதோட சுற்றியக்க திசைவேக வாய்ப்பாடு. இதில் ஜிங்கிறது வந்து இயற்பியல் மாறிலி, எம் அப்படிங்கிறது வந்து மாசு நிறை, ஆறுங்கிறது வந்து ஆரம், ஹச் வந்து உயரம். சரிங்களா, இந்த நம்பர்ஸும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து மைண்டில் ஏற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஓரளவு பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இயற்பியல் மாறிலியோட இது எவ்வளோ அப்படின்னா வந்து 6.67 × 10⁻⁻11 நிமிடம் மீட்டர் -2 கிலோகிராம் -2. புவியோட நிறை அதாவது மாஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஆரம் எவ்வளோ அப்படின்னா வந்து 6371 கிலோமீட்டர். இந்த மதிப்பை வச்சு தான் வந்து நம்ம சுற்றியக்க திசைவேகம் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு அடுத்து திசைவேகம் பார்த்தாச்சு. இதோட சுற்றுக்காலம், செயற்கைக்கோள்களோட சுற்றுக்காலம்னா என்னென்னு பார்க்கலாம். சுற்றுக்காலம் அப்படின்னா என்னென்னா, பூமியை வந்து சுற்றி வர செயற்கைக்கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் தான் வந்து சுற்றுக்காலம். செயற்கைக்கோளை சுற்றி வர வேகம் வந்து சுற்றியக்க திசைவேகம். முழுமையாக அது எவ்வளோ நேரத்துக்கு வந்து சுற்றி வருது அப்படிங்கிறத வந்து சுற்றுக்காலம். அதை வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து சுற்றுது அப்படிங்கிறத வந்து சுற்றுக்காலம். இதோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா வந்து கடந்த தொலைவு பை சுற்றியக்க திசைவேகம், அதாவது 2/r/v. சரிங்களா, அடுத்து வந்து கெப்லரோட 3 விதிகள் வந்து இருக்கும். கெப்லரோட விதிகள் வந்து மூணு விதிகளுமே வந்து டெஃபனேஷன் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் அப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா கெப்லர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வந்து இதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை. எப்போ எந்த ஆண்டு அப்படின்னா 1600 தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஜோகானஸ் கெப்லர் அப்படிங்கிறவர் வந்து 3 விதிகளை வந்து சொல்லியிருக்காரு. முதல் விதி என்ன அப்படின்னா வந்து நீள்வட்டங்களின் விதி.
அதாவது சூரியனோட மையம் வந்து ஒரு குவியத்தில் நீள்வட்ட பாதையில் தான் வந்து கோளை வந்து சுற்றி வருது. கோள்கள் வந்து குவியத்தில் வந்து நீள்வட்ட பாதையில் தான் வந்து சுற்றி வருது. அதான் வந்து முதல் விதி, நீள்வட்டங்களின் விதி. நீள்வட்ட பாதை அதுதான் வந்து முதல் விதி. இது வந்து நம்மளுக்கு தெரியல. சூரியன் வந்து கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில் தான் வந்து சுற்றி வருகிறது. அதனால் வந்து இது ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், நீள்வட்டங்களின் விதி. ரெண்டாவது விதி சமபரப்புகளின் விதி. ரெண்டாவது விதி வந்து சமபரப்புகளின் விதி. இது என்ன அப்படின்னா வந்து கோளோட மையத்தையும் அந்த சூரியனோட மையத்தையும் சேர்க்கும் இல்லையா, ஒரு கோடு வந்து சேர்க்கும். அந்த கற்பனை கோடோட சமகாலங்களின் சமபரப்புகளை வந்து கடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சமபரப்புகளின் விதி வந்து கற்பனை கோடு இருக்கு இல்லையா, அது வந்து சமபரப்புகளை கடக்கிறதா வந்து சமபரப்புகளின் விதி. மூணாவது விதி என்ன அப்படின்னா வந்து ஒத்திசைவுகளின் விதி. அதாவது இப்போ 2 கோள் சுற்றி தானே வரும். அந்த 2 கோள்களோட சுற்றுக்கால மதிப்பு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட விகிதம் வந்து அந்த சூரியனோட பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க. பாதி அளவோட விகிதத்திற்கு வந்து சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. 2 கோள் இருக்குன்னா அந்த 2 கோளோட சுற்றுக்கால மதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மதிப்பு வந்து சூரியன் எப்படி இருக்குன்னா பாதி அளவோட மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 2 கோளோட சுற்று காலங்களின் மதிப்பு வந்து கோளோட பாதி அளவுக்கு வந்து சமமாக இருக்கும், மும்மடிகளின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும். இதை வந்து ஒத்திசைவுகளின் விதி. 3 விதிகளுமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீள்வட்ட விதி, ரெண்டாவது சமபரப்புகளின் விதி, ஒத்திசைவுகளின் விதி. 3மே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீள்வட்ட பாதைன்னு வந்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது கற்பனை கோடு, மூணாவது வந்து விகிதம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வரும். அடுத்து வந்து இந்த லெசனில் வந்து இந்த பன்னாட்டு விண்வெளி மையத்தில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து அவ்வளோவா முக்கியம் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துக்கிறது வந்து நல்லது. அதையும் வந்து பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.